ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ என்னோட லைஃப்லேயே நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு நான் குலாப் ஜாமுன் செஞ்சு பார்க்க போறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லியே ஆகணும். எனக்கு வந்துட்டு 3 நாளா, கடந்த 3 நாளா வந்துட்டு பயங்கரமான தலைவலி. அது ஏன்னு எனக்கு தெரியல. நானும் கண்ணாடி போட்டு பார்க்குறேன், எல்லாமே பண்றேன். ஆனா எனக்கு அந்த தலைவலி சரியா ஆக மாட்டேங்குது. கரெக்டா அந்த 2 to 4 o'clock அந்த டைம் பார்த்து கரெக்டா வந்துருது. முன்னாடி வந்த அந்த ஒரு நாள் நான் டேப்லெட் போடல. ஆனா நேத்தும் இன்னைக்கும் நான் டேப்லெட் போட்டேன். என்னால சத்தியமா முடியவே இல்ல. இது மாரி ஒரு தலைவலி எனக்கு வாழ்க்கையில வந்ததே கிடையாது. நான் ஸ்கூல்லலாம் பொய் சொல்லிட்டு படுத்திருக்கேன். தலைவலி, தலைவலின்னு சொல்லிட்டு. எனக்கு தலைவலி எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. ஆனா, இந்த 3 நாள் நான் படாத பாடுபடுறேன் இந்த தலைவலி வச்சுட்டு. எனக்கு இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்கு. நான் காலையிலேயே வீடியோ எடுக்க வேண்டியது. ஆனா, நான் இப்ப தான் எடுக்கிறேனே. காலையில இருந்து எனக்கு புடிச்ச படத்த கூட பார்க்க முடியல. என் ஃபோன்ல இன்னைக்கு ரீசார்ஜும் இல்ல. டிவிய போட்டு உட்கார்ந்தா உடனே தலைவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கரெக்ட்டா 2 மணி டூ 4 மணி பயங்கர ஹெவியா ஆயி டேப்லெட் போட வச்சுருது எப்படியோ. டேப்லெட் போட்டா தான் சரியாகுது அப்படின்ற மாரி ஆயிடுது. இந்த தலைவலியில நீ ஏம்மா குலாப் ஜாமுன் செய்றேன்னு கேட்டா, ஒரு சோகமான விஷயம். நாளைக்கு எனக்கு காலேஜ் தொறக்குறாங்க. இதுக்கப்புறம் விட்டா என்னால அத செய்யவே முடியாது. நானும் ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்கேன். அத செய்யணும், செய்யணும், செய்யணுன்ட்டு. நாளைக்கு எனக்கு காலேஜ் தொறந்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் விட்டா வாய்ப்பே கிடையாது. அது அடுத்த வாரம் வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க வீட்ல அப்பதைக்கு சர்க்கரை இருக்காது, எண்ணெய் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏதாவது இல்லாம போயிடும். இன்னைக்கு நான் எல்லாம் இருக்குதான்னு பார்த்தேன். எல்லாமே இருக்குது இன்னைக்கு. ஓகே. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குது இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நான் செஞ்சே தீரணும். ஸோ நாளைக்கு காலேஜ் தொறக்குறாங்கன்ற ஒரே காரணத்தினால, இன்னைக்கு இந்த தலைவலியோட நம்ம குலாப் ஜாமுன் செய்றோம். ம். வாங்க போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லயே எனக்கு குலாப் ஜாமுன் செய்றதுக்கு இந்த குலாப் ஜாமுன் ப்ரீமிக்ஸ். இது என்னது? எம்டிஆரோட குலாப் ஜாமுன். என்னைக்கோ வாங்கியிருக்கிறாங்க எங்க வீட்ல. என் கண்ல இப்ப தான் ரீசென்ட்டா பட்டுச்சு. அதனால இத நம்ம இப்ப செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மைக்க நான் மாட்டிக்கிறேன். சவுண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியா தான் கேட்கும். ஆ மொபைல்ல வால்யூம் அதிகமா வச்சு கேளுங்க. ஸோ இப்போ இத பிரிச்சு ஒரு பவுல்ல கொட்டணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் அப்படின்ற காரணத்தினால கொஞ்சமா எடுத்துக்கலாம். ஆ எல்லாத்தையும் போட்டு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா, வீட்ல நம்மளால பேச்சு வாங்க முடியாது. அதனால இவ்வளோ எடுத்திருக்கிறேன் நானு. கொஞ்சமா. தெரியுதா? ஆ கொஞ்சமா எடுத்திருக்கிறேன். இத மட்டும் வச்சு இப்போதைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அத எடுத்து நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில பால் ஊத்தணும். ஆனா எனக்கு பால்ல ஊத்தி பெசையறதுக்கு இஷ்டம் இல்ல. பால்லாம் ஊத்துனா கைலாம் எனக்கு பால் ஸ்மெல் புடிக்காது பேசிக்கா. அதனால நம்ம தண்ணி ஊத்தலாம். தண்ணி ஊத்துனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது நான் ஒரு வீடியோல பார்த்தேன். நம்ம இத வந்து சப்பாத்தி மாவு மாரி ரொம்ப ஹார்டா பெசஞ்சிடக்கூடாது. ரொம்ப பூ போல பட்டும் படாமலும் கை கழுவுனனா? கழுவுனேன், கழுவுனேன், கழுவுனேன். பட்டும் படாமல் பெசையணும் அப்படின்னு அனிதா சம்பத் அக்கா ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க. நீங்க வந்துட்டு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் குலாப் ஜாமுன் எப்படி செய்றதுன்னு பார்க்குறீங்கன்னா, இது வந்து அந்த மாரி வீடியோ கிடையாது. நீங்க வேற நல்ல வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்க. இது ஒரு வேள நல்லதா வந்துச்சு அப்படின்னா, நான் இதுக்குன்னு தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். இத நெனச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்குது. நான் வந்து விஜய் சித்வானா விளாக்லாம் பார்க்குறப்ப யோசிப்பேன். அது எப்படி வந்துட்டு சூரியன் அவளா திட்டிட்டே இருப்பாங்கல்ல, அப்ப யோசிப்பேன். அது எப்படி கேமரா ஆன் பண்ணா நம்ம பேசுறது கேக்குதா? இல்லாட்டி எல்லாரும் கரெக்ட்டா யோசிச்சுட்டு தானே இது பண்ணுவாங்க. அவங்க எப்படி அதெல்லாம் மறக்குறாங்க அப்படின்னு. இப்போ நான் வந்துட்டு இந்த மைக்க ஆனே பண்ணல. பேசிட்டு இருந்திருக்கிறேன் நான் பேசாம. அதா சரி ஓகே. வீடியோ போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தா, ஊம படம் ஓடிட்டே இருந்தது பேசாம. வாய்ஸே கேட்கல. நான் பேசாம கத்திட்டு இருக்கிறேன். அது ஒண்ணு கூட கேட்கல. எவ்வளோ பேசுனேன் தெரியுமா இவ்வளோ நேரம் நானு? அதுக்கெல்லாம் நான் எங்கிட்டு போய் வாய்ஸ் குடுக்குறது இனிமே? சரி இவ்வளோ நேரம் சொன்னத இப்ப நான் என்ன சொல்றேன்? என்ன சொல்லிட்டு இருந்தேன் நானு? அதெல்லாம் ஃப்ளோல வர்றது. ஆ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, கொஞ்சம் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மைக்ல வந்துட்டு எனக்கு தெரியும். இந்த மைக்ல வந்துட்டு வாய்ஸ் ரொம்ப லோவா தான் கேட்குது அப்படின்னு. ஆனா இந்த மைக்க என்னால குறை சொல்ல முடியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த கன்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நெனச்சப்பயே நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணது இந்த மைக்ல தான். கடன் வாங்கிலாம் இன்வெஸ்ட் பண்ணேன் இந்த மைக்குக்கு. ஆனா குடுத்துட்டேன். அது வந்து என் ஃப்ரெண்ட் தான். அதுக்கு நான் காசு திருப்பி குடுத்துட்டேன். அந்த மாரி ஒரு ஆசையில ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண ப்ராடக்ட் இது. அதனால இத குறை சொல்லவே எனக்கு மனசு வரல. அந்த அந்த பிரைஸ்க்கு இவ்வளோ தான் இருக்கும். நான் தான் வந்துட்டு ஆர்வ கோளாறுல வாங்கிட்டேன். எனக்கு தெரியாது. நான் இந்த அளவுக்கு இதுல சீரியஸா இறங்குவேன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் அப்படி கிடையாது. அது எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸோ, இல்ல ஃபாலோவர்ஸோ அதிகமா வராங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா இன்னொரு நல்ல மைக்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதான் கைஸ். என்னால முடிஞ்ச அளவுக்கு உருட்டி, உருட்டி வச்சுட்டேன் இந்த மாரி. ஆ இதுலயே தெரியுது. இந்த மாரி உருட்டி, உருட்டி வச்சுட்டேன். அப்புறம் இதுல கொஞ்சம் இருக்குது. கம்மியா தான் வந்திருக்குது. பரவால்ல. ஸோ, இப்ப நம்ம இத எடுத்துட்டு போய் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க போலாம். ஸோ கைஸ் நம்ம இந்த சட்டியில தான் வந்துட்டு குலாப் ஜாமுன ஃபர்ஸ்ட்டு பொரிக்க போறோம். இத இப்படி வச்சுட்டு இது என்ன என்னன்னே தெரியலையே.
ஏதோ ஒரு எண்ணெய். எண்ணெய் நெறைய எங்க அம்மா ஊத்துனா திட்டுவாங்க. அதனால கொஞ்சமா ஊத்தி போய்க்கலாம். என்னன்னா, Instagramல வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். நான் என்ன படிக்கிறேன், எங்க படிக்கிறேன், எந்த இயர் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா YouTubeல வந்து நான் இதுவரைக்கும் சொன்னதே கிடையாதுல்ல. அதனால உங்களுக்கு வந்துட்டு என்ன பத்தின ஒரு இன்ட்ரோ வீடியோ வேணும் அப்படின்னா, எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்துட்டு தனியா அதுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரோ வீடியோ வந்துட்டு போடுறேன். அவ்வளோதான். எண்ணெய் வந்து இப்ப சூடாயிடுச்சு. அதுல இப்ப இத போட்டு, போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கிறது தான் வேலை. பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேண்டேட்டரியான ஸ்டெப்ப மறந்துட்டேன். ஜீரா காய்ச்சணும்ல, அது ஃபர்ஸ்ட்டு தண்ணி வச்சுட்டு, அப்புறமா சர்க்கரை போடணும். சர்க்கரை எவ்வளோ போடணும்னு எனக்கு அளவெல்லாம் தெரியாது. கூட்டாம்போக்குல போடுவோம் நம்ம. நம்ம போடுறது தான். தண்ணி சூடாயிட்டதுக்கப்புறம் போடணுமா? இல்ல, இல்ல. போடலாம். சூப்பர் ஸ்மெல் வருது. உடையுது. நான் தான் அவசரப்பட்டு திருப்பிட்டேன். கொஞ்சம் பொறுமையா செஞ்சீங்கன்னா, பக்காவா வரும். ஆனா எனக்கு டைம் இல்ல. அதனால தான் அவசரமா செய்றேன். 4:30 ஆயிடுச்சு டைம். பெர்ஃபெக்ட்டான ஒரு ஷேப்ல வந்திருக்குது. சி நான் வந்து ஜீராக்குள்ள போடுறதுக்கு முன்னாடியே இதை உடச்சிட்டேன். நல்லா தான் இருக்கு. ஓகே. பயங்கரமா வேர்க்குது. சூப்பரா வந்துட்டு நான் பொரிச்சு எடுத்துட்டு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு நான் பொரிச்சு எடுப்பேன்னு. சூப்பரா வந்திருக்குது. ஸ்மெல்லு சூப்பரா இருக்குது. அதுக்கு மேல சூப்பரா இருக்குது. எச்சி ஊறுது லைட்டா. ஆனா இதுக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ட்விஸ்டே நடக்கும். இது ஒண்ணும் உடஞ்சிரும். குட்டி வயசுலலாம் எங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. உள்ள போட்டோனே உடஞ்சிருச்சு. பார்த்து சாப்பிடுங்க எடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள போட்டோனே உடஞ்சிருமா? இல்ல இதை சூடா போட்டுப்பா? இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்குள்ள. ஏன்னா இது இவ்வளவு நல்லா வந்துருச்சு. நான் நல்லா வராது தூக்கி போட்டு போயிடலாம்னு நினைச்சேன். பார்த்தா இது இங்க பாருங்களேன். உடைய கூட இல்ல. கியூட்டா அழகா வந்துருச்சு இப்படி. இங்க பாருங்க இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குது. எனக்கு ஆக்சுவலா ஜீராவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னே தெரியல. நான் பேசாம எடுத்து ஒண்ணு உள்ள போட்டுட்டேன். இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட். இப்படி தொட்டு பார்த்தா அப்படி ஒண்ணு வரணும்னு சொல்லுவாங்களே. எனக்கு அப்பெல்லாம் எதுவும் வரல. ஐயோ பயங்கர ஸ்வீட்டு. நிறைய சர்க்கரை எள்ளி கூட்டிட்டு ஒண்ணு மட்டும் உள்ளுக்குள்ள தத்தளிச்சிட்டு இருக்கேன். காப்பாத்துங்க அப்படி. சரி போடுவோம். நம்பிக்கை தான் என்ன. நான் வந்து ஒண்ணு உள்ள போட்டேன். அது வந்து உடையல. லைட்டா அங்கங்க விரிசல் தான் உடுது. அது வந்து அது ஜீரா உள்ள அப்சர்வ் பண்ணுது. நம்மளாம் தப்பா எதுவும் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஒன்னொன்னா எடுத்து உள்ள போட்டுடலாம். இது வந்து செகண்ட் ஒன். 1 2 3 4 இது மட்டும் என்ன 5 6 7 8 9 சூப்பரா இருக்கு. கை தட்டுங்க. குலாப் ஜாமுன் செய்யணுன்ற ஆசையை ஒரு வழியா நிறைவேற்றிட்டேன். ஆனா இதை சாப்பிட்டாலும் தெரியும் ஆசை வந்து நல்ல விதமா நிறைவேறி இருக்குதா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம வந்து கொஞ்ச நேரம் வச்சிடலாம். நான் வந்து வெளில போகணும்னு சொன்னேன் இல்லையா? அப்படி ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு வந்துட்டு இது கொஞ்சம் ஆறி இருக்கும்ல அப்ப சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே பாய். வெற்றிகரமா நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்ப நம்ம கூட யார் இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச குலாப் ஜாமுன். பயங்கர சூடா இருக்குது. நான் வந்து எவ்வளவு குட்டி குட்டி பால்ஸா போட்டேன். ஆனா அது பாருங்களேன் எப்படி குண்டு குண்டா இருக்குதுன்னு. தெரியுதா? இருங்க எடுத்து காட்டுறேன். எடுத்தா வேற உடையுது. இங்க பாரு எவ்வளவு பெரிய குண்டு பாலா இருக்குது அப்படின்னு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாஃப்டா இருக்கு. சூட சூட போட்டேன். நல்லா இருக்கு. ஆனா எங்க அம்மா செய்யற மாதிரி இல்ல. ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்றேன். ஏதோ ஒரு குறை இருக்கு. சக்கரை பத்தலையோ? நான் தான் அவ்வளவு கொட்டினேனே. இன்னும் ஒரு வேளை கொஞ்சம் லேட் ஆகணுமோ? சூடு ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடணுமோ? அதான் இது இவ்வளவு அப்சர்வ் ஆயிடுச்சு. சரி ஓகே. இது வந்துட்டு ரொம்ப ஃபிளாப்பும் கிடையாது. பயங்கர வெற்றியும் கிடையாது. ஓரளவுக்கு நடுவுல இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனா ரொம்ப கேவலம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நல்லா தான் இருக்கு. டேஸ்டா இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு அது ஓகே தான். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கிறேன். கல்லு மாதிரிலாம் வந்திருக்குது. ஆனா இது வந்துட்டு ஓகே தான் நான் பண்ணியிருக்கிறது. டேஸ்ட் தான். ஆனா கொஞ்சம் சக்கரை பத்தல, இனிப்பு பத்தலான்னு நினைக்கிறேன்.
நெறைய சர்க்கரை தான் போட்டேன். எனக்கு அந்த பாகு காய்ச்சறதுல மட்டும் சின்னதா டவுட் எனக்கு. இன்னைக்குன்னு பார்த்தா எனக்கு YouTubeம் பார்க்க முடியாது. ரீசார்ஜ் இல்லன்னு சொன்னேன்ல. அதனால எனக்கு பாகு எப்படி காய்ச்சணும், எந்த பதத்துல காய்ச்சணும்ன்றது இன்னைக்கு டக்குனு என்னால அந்த டவுட்ட மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்க முடியல. அதனால நான் ஏதோ ஒரு ஓகே. நம்மளா ஒரு இது ஒரு பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர் வரப்ப ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு 2 கொதி வந்தோனே ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு அது எப்படி வைக்கணும்னு தெரியல ஆக்சுவலா. ஆனா ஓகே தான். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு டிஷ்ஷா வந்திருக்குது. ஓகே ஃபைன். நம்ம இதுக்கப்புறம் வேற எதனா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேர் பண்ணுங்க. நம்ம வேற வீடியோல மீட் பண்ணலாம். பை.